இப்ப எம்ஜிஆர் வந்து ஒரு கூட்டத்துக்கு போகும்போது இன்னைக்கு நீங்க பழைய வீடியோ பார்த்தீங்கன்னாலும், கூட்டம் அலமோதும். அதுவும் அவ்வளவு இவ்வளவு இல்ல. தலைவர் வந்து நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு 10 பேர் குழந்தையோட வந்து நிப்பாங்க. தலைவர தொட்டு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு 30 பேர் வந்து விழுவாங்க. அவர் வந்து தன் பக்கம் திரும்பி பார்த்து சிரிச்சிரணும் அப்படின்னு ஒரு 100 பேர் வந்து நிப்பாங்க. அந்த கூட்டத்துல இந்த கூட்டம் வந்து தடுத்து நிறுத்தப்படவே படாது. எம்ஜிஆருக்கு இருந்த மக்கள் அபிமானம் என்னன்னு எம்ஜிஆருக்கு தெரியும். மக்கள்ட்ட இருந்து நான் விலகி நிற்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். அவருடைய பாதுகாப்பு படை என்ன பண்ணுவாங்க, பேசாம இருக்கிற மாரி தோணும். இந்த பெண்கள் வந்து பக்கத்துல போவாங்க, தாய்மார்கள் பக்கத்துல போவாங்க, வயது முதிர்ந்த பாட்டிகள் பக்கத்துல போவாங்க, இளைஞர்கள், இவருடைய ரசிகர்கள் எல்லாரும் அவர் பக்கத்துல போய்க்கிட்டு இருப்பாங்க. அவர தொடுவாங்க, பேசுவாங்க. கூட்டம் அலமோத நேரத்துல சத்தமே இல்லாம யாரோ ஒருத்தனை சட்டைய பின்னாடி பிடிச்சு அப்படியே அந்த பாதுகாப்பு படை இழுத்துட்டு போயிருவாங்க. சத்தமே இருக்காது. கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. கரெக்டா கண்டுபிடிச்சு அண்ட் இட் ஹேப்பன்ஸ். அந்த இடத்துல அந்த இடத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி இழுத்துட்டு போயிருவாங்க. ஒரு நாட்டுடைய உள் பாதுகாப்பு கட்டமைப்பு அப்படித்தான் இருக்கணும். மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் அதே சமயம் வர்றவங்களை பத்தி சரியான எச்சரிக்கை உணர்வு நமக்கு இருக்கணும். அந்த அசம்பாவிதம் எதுவும் நடக்காம தடுத்து நிப்பாட்டணும். நம்ம நாட்டில் அப்படி தடுத்து நிப்பாட்டலன்னு இல்லை. பொதுமக்கள் பல பேருக்கு தெரியாத 100க்கு 99 விஷயம் வெளியிலே தெரியாத அளவுக்கு தான் அரசு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்.